வணக்கம். சுபிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சினல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்ஸ். பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்ஸ் அவர்களது சுய விவரங்களை சரிபார்த்து சமர்ப்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம். சுய விவரங்களான பெர்சனல், சர்வீஸ், ஃபேமிலி, பேங்க், நாமினி இந்த டீட்டெயில்ஸ்களை சரிபார்த்து சமர்ப்பிக்க வேண்டும். குறிப்பாக பர்ஸுக்கு மாற்றப்பட்ட பின்பு விலாசங்கள், அதாவது தமிழ்நாடுக்கு பதிலாக மற்ற மாநிலங்கள் மாவட்டங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் முக்கியமாக மனைவியினுடைய பெயர், பிறந்த தேதியுடைய திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. ஒரு சிலர் ஓய்வு பெற்ற பின்பு மனைவியினுடைய பெயர், பிறந்த தேதிகள் திருத்தம் செய்து அதற்கான ஆவணங்களான பாட்டு ஆர்டர், கர்ஜாண்ட பிபிஓ இருந்த போதிலும் பர்ஸுக்கு மாற்றப்பட்ட பின்பு அதேபடி பழைய திருத்தங்கள் அல்லாத பழைய பெயர்களும் பிறந்த தேதிகளும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் ஒரு சிலருக்கு ரேங்க், அதாவது சுபிதார் அண்டு மேல் உள்ள ரேங்கு பதிலாக அவள்தார் ரேங்க் என்று வந்துள்ளதால் அவர்களுக்கு ஓய்வூதியம் குறைவாக கிடைத்துள்ளது. அத்துடன் குவாலிஃபையிங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸும் குறைக்கப்பட்டு உள்ளதால் அதன்படி அவர்களுக்கு ஓய்வூதியம் குறைந்ததாக கிடைத்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த பர்ஸ்க்கு மாற்றப்பட்ட பின்பு ஒரு சிலருக்கு, அதாவது அவர்களுக்கு ஆவணங்கள் இருந்தால், கர்ஜாண்ட பிபிஓ பாட்டு ஆர்டர்கள் சரியாக இருந்தால் அதை நம்ம அப்லோடு செய்த பொழுது சம்பந்தப்பட்ட ரெக்கார்டு அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உடனடியாக அதை அக்செப்ட் செய்து விடுகிறார்கள். அதற்கான கர்ஜாண்ட பிபிஓ பர்ஸிலிருந்து வந்து விடுகிறது. ஆனால் புதிதாக திருத்தம் செய்ய வேண்டுமென்றால் மனைவியினுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதி, அது குழந்தைகளுடைய பிறப்பு மற்றும் இதற்கு புதிதாக ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது பர்ஸ் பிசிடிஏ பர்ஸ் வெப்சைட்டில் அப்லோடு செய்யும் பொழுது ஒரு சில ரெக்கார்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், சம்பந்தப்பட்ட முன்னாள் உட்படை வீரர் நல அலுவலகத்தில் இருந்து பழையபடி என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டுமோ, அதாவது அபிடவிட், அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இதெல்லாம் அனுப்ப கேட்டுள்ளார்கள். ஆகையால் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸில் இருந்து ஒரு கேஸ் டேக்கப் செய்திருந்தோம். ஏனென்றால் பர்ஸ் வெப்சைட் படி இதில் என்னென்ன ஆவணங்கள் கேட்கப்படுகிறதோ அந்த ஆவணங்கள் சமர்ப்பித்தால் போதும், அதில் திருத்தம் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சில ஆவண காப்பகங்கள், ரெக்கார்டு ஆஃபீஸ் அதை திருப்பி அனுப்பி நீங்கள் சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ஆஃபீஸ் வாயிலாக அனுப்ப கேட்கின்றார்கள். இது சம்பந்தமாகத்தான் விரிவாக ஒரு லெட்டர் எழுதியுள்ளோம். இந்த வீடியோவை பொறுத்தவரையில் மேனேஜ் ப்ரொஃபைல் எப்படி விவரங்களை சரிபார்த்து அந்த அமெண்ட்மெண்ட் செய்த பின்பு எப்படி சமர்ப்பிப்பது என்பதை இதை விரிவாக பார்ப்போம். வெல்கம். வெட்ரன் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ஸ்பர்ஸ் மேனேஜ் ப்ரொஃபைல், டீட்டெயில்ஸ் ஆஃப் பர்சனல், சர்வீஸ், ஃபேமிலி, பேங்க், நாமினி அண்ட் அதர்ஸ். இந்த மேனேஜ் ப்ரொஃபைல் அப்டேட் நம்மளுடைய spurs.defensepension.gov வெப்சைட்டில் லாகின் பண்ணி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட அந்த மேனேஜ் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ரெடியாக இருக்கிறவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டால், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், மொபைல் ரெஜிஸ்டர் வித் பிசிடிஏ பர்ஸ், ப்ரீவியஸ் பிபிஓ, கர்ஜாண்ட பிபிஓ, டிஸ்சார்ஜ் புக் அண்ட் பாட்டு ஆர்டர்ஸ், ஆதார் அண்ட் பேன் கார்டு, பர்த் பப்ளிக் ஸ்கூல் சர்டிஃபிகேட், அபிடேவிட், பேங்க் பாஸ்புக். இதில் அந்த ஸ்பர்ஸ் டிஃபென்ஸ் பென்ஷன் வெப்சைட்டில் லாகினை கிளிக் பண்ணியாச்சுன்னா யூசர் லாகின் நமக்கு முன்னாடி வரும். அந்த டிஸ்பிளே ஆன உடனே யூசர் நேம் போட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு போட்டு அந்த பாஸ்வேர்டு சரியாக போட்டிருக்கோமா இல்லையான்னு பார்த்துட்டு கோடு போட்டு லாகின் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த பர்ஸ் போர்ட்டலில் அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த ஓப்பன் ஆன உடனே மை ப்ரொஃபைல் அந்த ஆரோமா காட்டிக்கிறோம். அந்த மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு அது மேனேஜ் ப்ரொஃபைல் வரும். அந்த மேனேஜ் ப்ரொஃபைலில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிய வரும். அதுதான் பெர்சனல், சர்வீஸ், ஃபேமிலி, பேங்க், நாமினி அண்ட் அதர்ஸ். இந்த டீட்டெயில்ஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மேலேருந்து அந்த பெர்சனல் டீட்டெயில்ஸில் நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் கீழே ஆதார் கார்டு, பேன் கார்டு, இசிஹெச்எஸ் ரிக்கவரி இருக்குதா இல்லையா, ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் அந்த நம்மளுடைய அட்ரஸ் நம்மளுடைய ஆதார் கார்டு பிரகாரம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். மேக்ஸிமம் இதில் என்ன தெரிய வந்ததுன்னு கேட்டால், நிறைய பேருக்கு அதனுடைய ஸ்டேட் அண்டு டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் இருக்குது. இந்த டேஸ்ட் எது ஸ்டார் மார்க் உள்ளது நம்ம இல்லையோ அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. ஃபஸ்ட் இதை சரி பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் இதை பொறுத்தவரையில் இப்போது இதில் இல்லை, இன்னும் ஒரு ஷாப்புக்கு அதை பார்க்குறப்ப அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த ஸ்டேட் மகாராஷ்டிரானுக்கு டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி மகாராஷ்டிரா மற்ற ஸ்டேட் தமிழ்நாட்டை
சார்ந்தவங்களுக்கு மற்ற ஸ்டேட் இதில் குறிப்பிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இதை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆதார் கார்டு பிரகாரம் அதை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் பின் நம்பர் கேட்குது. அப்டேட் பண்ணுறப்ப அந்த பின் நம்பர் கிளிக் பண்ணால் அதில் ஒரு மெசேஜ் கன்ஃபர்மேஷன் கேட்கும். பின்கோட் டிபெண்டன்ட் ஃபீல்டு நாட் ரீசெட் ஒன்ஸ் இட் சேஞ்ச். அதை ஒரு தடவை பண்ணியாச்சுன்னா மற்றபடி சேஞ்ச் பண்ண முடியாது சொல்லுது. அதே மாதிரி தான் ஸ்டேட்டுக்கும் சொல்லும். ஸ்டேட்லேயும் எப்படி தான் சொல்லும், ஸ்டேட் டிபெண்டன்ட் ஃபீல்டு நாட் ரீசெட் ஒன்ஸ் இட் சேஞ்ச், அது ஆகாது. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேட்டு ஆப்ஷன், அந்த ஸ்டேட்டை போய் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட் இருக்கிறது வரும். அதில் நம்ம தமிழ்நாடு கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிக், அந்த தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்டுங்கெல்லாம் தெரிய வரும். அது எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்க கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு அதில் வந்து சென்ட் ஓடிபி. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம், சரியாக பண்ணியிருக்கோமா இல்லைன்னு 1 செகண்ட் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அந்த சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த நம்ம ரெஜிஸ்டர்டு மொபைலில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓடிபி வந்து வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. அது வந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு மெசேஜ் அக்னாலஜ்மெண்ட் கேட்குது. டு யூ வாண்ட் டு சேவ் த சேஞ்சஸ்? எஸ், சேஞ்சஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். இப்போ ஒவ்வொரு டைமும் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம சேவ் அஸ் ஸ்டாப்ட் இது பண்ணினா தான் நம்ம மற்றபடி ஒரே டைமில் நம்ம சப்மிட் பண்ண முடியலைனாலும் கூட நெக்ஸ்ட் டைம் யூசர் அந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டைம் வந்து மிச்சமாகும். அதில் சேவ் பண்ணி வச்சுருந்தாச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் சர்வீஸ் டீட்டெயில்ஸ். சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆஃபீஸ், நேச்சர் ஆஃப் டிஸ்சார்ஜ், காசஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ், அதுக்கப்புறம் ரெஜிமெண்டல் நம்பர், அப்புறம் வந்து ரெஜிமெண்டல் நம்பரில் ஓஆர் நம்பர், ஜேசி நம்பர், ஜேசிஓஸ் இருந்தாச்சுன்னா அந்த 2 நம்பர் இதில் குறிப்பிட்டு இருக்கும். இதில் முக்கியமானது என்னென்னா, தெரிய வந்தது என்னென்னா, ஒரு சிலருக்கு அந்த ஜேசிஓஸ்களுக்கு ரெஜிமெண்டல் நம்பர் மட்டும் இருந்தது, ஜேசி நம்பர் போடலை. அதே நேரத்தில் அவங்க ஜேசிஓஸ்க்கு பதிலாக ரேங்கும் அவங்களுக்கு வந்து ஓஆர் ரேங்க் போட்டாங்க. குவாலிஃபைங் இயர்ஸும் குறைவாக இருந்து போட்டதுனால அவங்களுக்கு வந்து ஜேசிஓஸுடைய பென்ஷனுக்கு பதிலாக அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஓஆருடைய பென்ஷன் கிடைச்சது தெரிய வந்தது. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் வந்து வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப்பில் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து எம்ஏசிபி கிராண்டட். இந்த எம்ஏசிபி கிராண்டடுங்கிறது வந்து எல்லாருக்கும் அது அப்ளிகபிள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு வந்து அந்த எம்ஏசிபி இருக்குதோ அவங்க தான் இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அது இல்லாதவங்க வந்து எம்ஏசிபி அவங்களுக்கு கிடைக்காதவங்க, அது இல்லாதவங்க வந்து நோ எம்ஏசிபி. அதாவது எம்ஏசிபிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு 2003 அதில் ஏசிபின்னு சொன்னாங்க, அஸ்யூர்டு கேரியர் ப்ரோக்ரஷன். அப்புறம் வந்து 2006 6th சிபிசி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அது மாடிஃபைட் அஷ்யூர்ட் கேரியர் ப்ரோக்ரஷன். அதாவது சிப்பாய் வந்து 8 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஏசிபி சிப்பாய் ஏசிபி 1, அதாவது நாயக்கனுடைய பே கிடைக்கும். அவங்க வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரிட்டையர்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே சிப்பாய் ஏசிபி 1, அதாவது நாயக்கனுடைய பென்ஷன் கிடைக்கும். அவங்க நாயக் கிரேடு போடணும். அதே நேரத்தில் அந்த சிப்பாய் 16 இயர்ஸ் முடிச்சுட்டு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு சிப்பாய் ஏசிபி 2 அவ்வளோதான் கிரேடு கிடைக்கும், அது போடலாம். அதே மாதிரி நாயக் ரிட்டையர்ட் ஆகி வர்றப்போ 16 வருஷம் முடிச்சு வந்தால் எஸ் அவங்க வந்து அவ்வளோதான் கிரேட் நாயக் ஏசிபி 1 போடணும். நெக்ஸ்ட் வந்து நாயக் சுபேதார் கிரேட். நாயக் சுபேதார் கிரேடு யாருக்குன்னு கேட்டாச்சுன்னா இது எல்லாமே இந்த ஏசிபி கிரேட்ஸ் போடுறது வந்து 2006க்கு பின்னாடி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு தான். இந்த நாயக் சுபேதார் கிரேட் அவ்வளோதான் ஏசிபி 1 அவங்க வந்து 24 இயர்ஸ் அவங்க ரிட்டையர்டாக வர்றப்போ சர்வீஸ் முடித்து வந்திருக்கணும். அதே நேரத்தில் நாயக்கும் 24 இயர்ஸ் முடித்து வந்தாச்சுன்னா அவங்களுக்கு நாயக் ஏசிபி 2 கிடைக்கும். அது வந்து நாயக் சுபேதார் கிரேட். அவள்தாருக்கு ஏசிபி 1 நாயக் சுபேதார் கிரேட். சுபேதார் கிரேட் நாயக் சுபேதார் ஏசிபி 1னா சுபேதார் கிரேட் அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவள்தார் அவங்க வந்து ஏசிபி 2 அதுக்கு தகுதி இருந்து அவங்களுக்கு இருந்த ஏசிபி 2 கிடைச்சா சுபேதார் கிரேட். இதே மாதிரி சுபேதார் மேஜர் கிரேட் ஆனரரி கிரேட். இது வந்து யாருக்கு அப்ளிகபிளோ அவங்க 6th சிபிசி 7th சிபிசி பிபிஓவில் யாருக்கு இந்த ஏசிபி கிரேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அவங்க தான் இதில் வந்து அந்த கிரேட்ஸ்களை மென்ஷன் பண்ண முடியும். அதாவது பர்ஸ் பிபிஓவை பொறுத்தவரையில் பர்ஸ் பிபிஓவில் அந்த எம்ஏசிபி கிரேட் ஏசிபி 1 அந்த ஏசிபி 2ங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் அந்த 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு இந்த எம்ஏசிபி கிரேட் வந்து கிடைக்கல. அதனால் அவங்க நோ எம்ஏசிபி கிரேடுன்னு இதை போடணும். நெக்ஸ்ட்டு வந்து சொல்லியாச்சு இதில் கம்ப்ளீட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட ஒன்ஸ் அகெயின் இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அது சேவ் ஸ்டார்ட் போட்டு நெக்ஸ்ட்டு போயாச்சுன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ். ஃபேமிலி டீட்டெயில்ஸில் நம்ம கேட்குறது வந்து ஃபேமிலிஸினுடைய
பேர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா லாஸ்ட்டில் அதை கிளிக் பண்ணணும். அதோடு சேர்த்து குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் டீட்டெயில்ஸ் இருக்கும், யாருக்கு இருக்குதோ அந்த டீட்டெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸை நம்ம ஐயை கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த ஃபேமிலியுடைய டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டு தெரிய வரும். நீங்கள் ஒன்ஸ் அகைன் அவங்களுடைய ஃபேமிலியினுடைய பேர் சரியாக இருக்குதா, நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, பேன் கார்டு. இதில் ஒரு சிலர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபினுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை தவறு இருந்து அதை கேஸ் டேக்கப் பண்ணியிருப்பாங்க. சரியான ஆவணங்கள் சப்மிட் பண்ணி அதுக்கான பாட்டுவோட ஆகிருக்கும், கர்ஜாண்ட பிபிஓட ஆகிருக்கும். இருந்திருந்தால் அவங்க வந்து இந்த திருத்தம் செய்கிறப்ப அவங்க வந்து கடைசியில் டாக்குமெண்ட்டில் வேறு பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது மற்றது அபிடேவிட்டோ அல்லது ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து கர்ஜாண்ட பிபிஓ அல்லது பாட்டுவோட இருந்தால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. அவங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபர்தராக அவங்க கர்ஜாண்ட பர்ஸ் பிபிஓ கிடைச்சிடும். இதை சரி பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நெக்ஸ்ட் வந்து டு யூ வாண்ட் டு சேவ் த சேஞ்சஸ்? எஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் போகிறப்ப உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ், பாஸ்புக் பிரகாரம் இது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் சரியாக இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீவியஸ் பென்ஷனுங்கும்போது ஆர்மியில் சர்வீஸ் பண்ணதுக்கோ அல்ல ஆர்மி நேவி ரூல்ஸில் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் டிஎஸ்சியில் அவங்க வந்து சேர்ந்தாலோ ஃபர்தர் ஏதாவது கவர்மெண்ட்டு சர்வீஸில் சேர்ந்துருந்தாலும் கூட இப்போது டிஎஸ்சியை பொறுத்தவரையில் அவங்க சேர்ந்து அதுலேருந்து ரிட்டைர்மெண்ட் வேணால் அவங்களுக்கு வந்து ஆர்மி பென்ஷன், அது ஆர்மட் ஃபோர்ஸஸ் பென்ஷன் மற்றும் டிஎஸ்சிக்கும் அவங்களுக்கு வந்து தனித்தனியாக அவங்களுக்கு யூசர் நேம் கிடைக்கும். அப்படிங்கும்போது டிஎஸ்சி டீட்டெயில் ஃபில் பண்ணுறப்ப அவங்க வந்து ப்ரீவியஸ் சர்வீஸ் இதை போடணும், அப்புறம் சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நாமினேஷன் ஃபார்ம். இதில் வந்து நாமினி டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பென்ஷனராக இருந்திருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு அப்புறம் யாரும் இல்லை, அவங்களுக்கு அப்புறம் ஒய்ஃப் இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு அது கூட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு காலத்துக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு தான் அந்த எல்டிஏ பென்ஷன் போகும். அதே நேரத்தில் சர்வீஸ் பென்ஷனுக்கு அப்புறம் வந்து யாரும் டிபெண்டன்ட் ஃபேமிலியோ இல்லைன்னா அவங்க எல்டிஏ யாருக்கு அவங்களுடைய குடும்பத்தில் எலிஜிபிள் லீகல் கேருக்கு அந்த நேமை இதில் போட வேண்டியது வரும். ஃபேமிலி பென்ஷன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பின்னாடி டிபெண்டன்ட் ஃபேமிலி பென்ஷன் இருந்திருந்தால் தகுதி உள்ளவர்கள், அதாவது ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், விடோ டாட்டர், அது தகுதி உள்ளவங்க இருந்தால் அவங்க பேரை போட்டு போடலாம். யாரும் இல்லைன்னா அந்த எல்டிஏனுடைய யாருக்கு தகுதி இருக்குதோ அந்த எல்டிஏ நேம் வந்து இதில் டிக்ளேர் பண்ண வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ் இருந்தால் சேவை ஸ்டாப் போட்டு நெக்ஸ்ட் லெவல் போகலாம். நெக்ஸ்ட் லெவல் போகிறப்ப தான் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த சேஞ்சுக்கு தகுந்தபடி இங்கே டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். இங்கே நேம் சேஞ்சு, டேட் ஆஃப் பர்த்து இதில் பண்ணியிருந்தால் அதுக்குடைய டாக்குமெண்ட்ஸு கேட்கும். அதாவது இந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், அபிடேவிட் இதெல்லாம் கேட்கும். இப்போ இதில் அப்டேட் பண்ணதில் அந்த சேஞ்சஸ் இல்லாததுனால அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்கல. இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை இதை வந்து நான் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அவங்க இதில் வந்து பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் கேட்டிருக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி. இதில் வந்து ஆதார் கார்டு எல்லார்கிட்டையும் இருக்கும், அந்த நம்பரும் நம்ம முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆதார் கார்டை இதை ஸ்கேன் பண்ணி வச்சுருந்து பிடிஎஃப் ஃபைலில் இதை அப்லோட் பண்ண வேண்டியது வரும். இது யாருக்காவது அவங்க நேம் சேஞ்ச், முதலையும் சொன்னேன், நேம் சேஞ்ச், ஒய்ஃபுடைய நேம் சேஞ்சோ குழந்தைகளுடைய ஏற்கனவே அவங்களுக்கு பாட்டு ஆர்டர்ஸ் கர்ஜாண்ட பிபிஓ இருந்திருந்தால் அவங்க அதை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமான அளவு. நீங்கள் ஏற்கனவே பண்ணாமல் புதுசாக பண்ணுறீங்கன்னா அதை கேட்டபடி அபிடேவிட், அந்த பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியது கட்டாயம் வரும். அப்புறம் வந்து இது கேட்குது, ஆர் யூ ஷியர் வாண்ட் டு சப்மிட் த டீட்டெயில்ஸ்? எஸ், நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது கேள்வி என்ன கேட்கணும்னு கேட்டால், கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் ஃபார் கரெக்ஷன் ஆர் சப்ஜெக்டட் டு ஆர்ஓஸ் கன்ஃபர்மேஷன், ஓகே டு ப்ரொசீட். அப்புறம் வந்து இது வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணது ஆர்ஓனுடைய கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் இது வந்து ரிசல்ட் தெரியும். இருந்தாலும் ஓல்டு வேல்யூ, நியூ வேல்யூ இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓல்டு வேல்யூ என்னென்ன இருந்தது, நீங்கள் நியூ வேல்யூ என்னென்ன போட்டிருக்கிறீங்க, இது சரியாக போட்டிருக்கோமா, நியூ வேல்யூவில் ஏதாவது தவறு இருந்தாலும் கூட நம்ம திருப்பி அதை இதில் கேன்சல் பண்ணிவிட்டு சரி செஞ்சுட்டு திருப்பி ஃபர்தர் ப்ரோசஸ் பண்ணலாம். எல்லாம் ஓகேனா ஓகே பண்ணிடலாம். ஓகே பண்ணிட்டா ஒரு அக்னாலஜ்மெண்ட், யுவர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் வித் டோக்கன் நம்பர் போட்டாச்சு. கைண்ட்லி நோட் த டோக்கன் நம்பர் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஓகே, தென் ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ட்ராக் ஸ்டேட்டஸ் இதில் வந்துருச்சு. நம்ம என்னென்ன சப்மிட் பண்ணுவோம் அந்த டோக்கன் நம்பர், அதுக்கு முன்னாடி இது எங்கே சப்மிட் ஆயிடுச்சு, பெண்டிங் வித் ஆர்ஓ சிக்னல்ஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ்
ஜவல்பூர். நான் வந்து கோர் ஆஃப் சிக்னல்னால அந்த என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கோர் ஆஃப் சிக்னல்ஸ் போயிடுச்சு. அவங்க வந்து இதை ஃபர்தராக ப்ரோசஸ் பண்ணுவாங்க டாக்குமெண்டேஷன். அதுக்கப்புறம் அவங்க அக்செப்டன்ஸ் கொடுக்குறது இதை பற்றி தெரிவிப்பாங்க. இருந்தாலும் இப்போ இந்த டோக்கன் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் ஃபர்தராக தெரியும் அந்த டோக்கன் நம்பர் என்றைக்கு சப்மிட் பண்ணுவோம். அதில் ஓல்டு வேல்யூ, ரிக்வெஸ்டட் வேல்யூ, ப்ரோசஸ்டு வேல்யூ இருக்குது. இதிலே கம்ப்ளீஷன் வந்துருச்சு. கம்ப்ளீட்டடுங்கிறது எதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ ஆதார் கார்டு பிரகாரம் அதை அக்செப்ட் ஆயாச்சு. எது பெண்டிங் இருக்குதோ பெண்டிங்கில் அவங்க காமிக்கிறாங்க. இதுதான் இது வந்து டாக்குமெண்டேஷன். அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து அந்த டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கிளியராக இது ஒரு தடவை செக் பண்ணணும் சரியாக போட்டிருக்குமா இல்லையாங்கிறது. இதுதான் இது ஃபைனல் ஆகி போச்சு, சப்மிட் ஆயிடுச்சு. இதுதான் மேனேஜ் ப்ரொஃபைலில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஒரு லெட்டர் தமிழ்நாடு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் லீக்லேருந்து ஒரு கேஸ் டேக்கப் பண்ணியிருந்தோம். என்னென்னு கேட்டாச்சுன்னா அதில் PCDA பர்ஸ் மேனேஜ் ப்ரொஃபைல் அப்டேட் ஆஃப் சேஞ்ச் கரெக்ஷன் இன் நேம்ஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்ஸ். அதாவது இப்போது யார் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து கேஸ் டேக்கப் பண்ணி சரியான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்ட் ஆர்டர் ஆகி கரெக்டான PPO இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய இப்போது இந்த பர்ஸில் நம்ம அவங்க சப்மிட் பண்ணுறப்ப மேனேஜ் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறப்ப அதை ஏற்றுக்கிட்டு அவங்க அதுக்கு கரெக்டான PPO ஜென்ரேட் ஆகுது, பர்ஸ் PPO. பட் அவங்க புதுசாக இந்த தவறுகள் தெரிய வந்து அவங்க புதுசாக அதை அப்டேட் பண்ணுறப்ப தக்க டாக்குமெண்ட்ஸ், அதாவது அபிடேவிட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதனால் ஒரு கேஸ் டேக்கப் பண்ணோம். ஏன்னு கேட்டால் பர்சனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இந்த பர்ஸில் எந்த விதமான சேஞ்சஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணியாச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கான பர்ஸ் PPO இஷ்யூ ஆகுறது தான் ஆர்டர். பட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஒரு சில ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாச்சுன்னா யாருக்கு முதல்ல அந்த பார்ட் ஆர்டர்ஸ் கரெக்டான PPO இருக்குது அதை ஏற்றுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு PPO ஜென்ரேட் ஆகிடுது பர்ஸ் PPO. பட் புதுசாக அந்த திருத்தங்கள் கொண்டு வர்றவங்களுக்கு அப்படியே பெண்டிங் 6-7 மாதமாக பெண்டிங்லையும் கிடைக்கிறது, எந்த இன்ஃபர்மேஷனும் வர்றது கிடையாது. ஒரு சில ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாச்சுன்னா ஓல்டு மெத்தட் பழைய வழிமுறைப்படி அவங்க வந்து சம்மந்தப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் வெல்ஃபேர் ஆஃபீஸ் வாயிலாக அந்த அபிடேவிட், அந்த சேஞ்ச் ஆஃப் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்கோடு சேர்த்து அனுப்ப சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில ரெக்கார்ட்ஸில் பதிலே வராமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதனால தான் இந்த கேஸ் டேக்கப் பண்ணியிருக்கிறோம். இந்த கேஸ் டேக்கப் பண்ணதில் அவங்ககிட்ட கேட்டது என்னன்னு கேட்டாச்சுன்னா இந்த PCDA பர்ஸ் அண்ட் ஹையர் அத்தாரிட்டிக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்கு. இந்த AG's பிரான்ச் ஆர்மி கோட்டர் IFR துருவா எல்லா ரெக்கார்டுக்கும் ஒரு லெட்டர் எழுதி எல்லா ரெக்கார்டும் ஒரே வழிமுறையை பின்பற்றணும். இந்த கேசஸ் வந்து சர்வீஸ் ரிக்வஸ்ட் மேனேஜ் ப்ரொஃபைல் போட்டதுக்கப்புறம் நிறைய 6 மாதக்கணக்கில் 6-7 மாதம் பெண்டிங் இருந்தாச்சுன்னா ஃபர்தர் ரிக்வஸ்ட் போட முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு வழிமுறையினுடைய ஒரு பாலிசி இஷ்யூ பண்ணணும்னு இதை கேட்டிருக்கிறோம். செப்டம்பர் 2023 இந்த மாதத்தில் எழுதுனது. ஆனால் இதுவரைக்கும் எந்த பதிலும் வரலை. இந்த மாதிரி ஒரு பாலிசி இஷ்யூ பண்ணால் தான் அந்த பெண்டிங் சர்வீஸ் ரிக்வஸ்ட் பெண்டிங் இல்லாமல் ஒரு பாலிசி இஷ்யூ பண்ணியாச்சுன்னா எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் வெல்ஃபேர் வாயிலாக எல்லாருக்கும் தெரிய வரும். அதன்படி நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவங்க ப்ரோசஸ் பண்ண முடியும். அவங்களுடைய சர்வீஸ் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கம்ப்ளீட் அட்ரஸ் போட்டுக்கிறோம். இதுதான் மேனேஜ் ப்ரொஃபைலில் எப்படி அப்டேட் பண்ணணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதை பற்றி கிளியராக சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து இன்னும் இந்த டாக்குமெண்டேஷன் இதில் வந்து மேனேஜ் ப்ரொஃபைலோடு தவிர்த்து நம்ம சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டு ஃபர்தராக வேறு என்ன சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ண முடியும், கிரீவியன்ஸ் சப்மிஷன் எப்படி பண்ண முடியும், நம்முடைய பென்ஷன் பற்றி இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் தெளிவாக போடுறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை கேட்டமைக்கு மிக்க நன்றி. வீடியோ கேட்டது மட்டுமல்லாமல் தங்களுக்கு தெரிந்த முன்னாள் முப்படைவர்களுக்கு பகிர்ந்து அவர்களுக்கும் இது நல்ல விவரம் அறிந்து செயல்படும் அளவிற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் and share the video for more awareness amongst the ESM for their better use. Thank you. Jai Hind.